ஹாய் வணக்கம், வெல்கம் டு லேடிஸ் வேர்ல்ட் 26. ஒரு குட்டி ஸ்டோரி. யார்தான் இல்லைங்க, என்னது தான். நான் ஏன் இந்த சேனலை ஓப்பன் பண்ணேன் அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். பல அவமானங்கள், பல துரோகங்கள், பல சூழ்ச்சிகள், மிகப்பெரிய இழப்புகள் அனைத்தையும் சந்திச்சுட்டு இந்த இடத்துல நான் நிற்கிறேன். என்னுடைய மனசு நிம்மதிக்காக தான் இந்த சேனலை நான் ஆரம்பித்தேன். ஏன்னா நான் மிகப்பெரிய இழப்புக்கு பின் நான் எப்படி மீண்டு வருவேன் அப்படின்றது தெரியல. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தேன். அப்போ தான் எனக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு. நம்ம ஏன் அடுத்துக்கும் கீழே ஏன் நம்ம போய் கை கட்டி நம்ம வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சுயதொழில் நம்மளுக்கு டைலரிங். அந்த டைலரிங் நம்மளுக்கு கை கொடுக்குன்ற நம்பிக்கையோடு தான் நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை மேலும் மேலும் கொண்டுட்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், உங்கள் தெருவிலே நீங்கள் தச்சு கொடுக்கலாமே அப்படின்னு. தச்சு கொடுக்கலாம். யார் கஸ்டமர் வருவாங்க? யாரும் வர மாட்டாங்க. என்ன காரணம் கேட்டால், எங்கள் தெருவில் இருக்கிறது 22 வீடு. அந்த 22 வீட்லேயும் 22 மிஷின் இருக்குது. வீட்டுக்கு ஒரு வீட்டில் மாமியார் மருமக 2 பேர், மொத்தம் 3 பேர். 3 பேரும் டெய்லராக இருக்கிறாங்க. நம்மளுக்கு எங்கேருந்து கஸ்டமர் வருவாங்க? கஸ்டமர் வரலை. ஆனால் எனக்கு எப்படி கஸ்டமர் வராங்கன்னா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணியோட தங்கச்சி ஊரில் இருந்து தான் எனக்கு வராங்க. ஆனால் இந்த லோக்கலில் நம்ம மீண்டு வருவோம். துக்கத்துலேருந்தே மீண்டு வர முடியாது. அடுத்தவங்க நாம் எப்படி இருந்தான்னா, அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா அடுத்தவங்களுக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம், இன்னமும் இருக்கோம். ஏன்னா எப்பயுமே நாம் முன்னேற விட மாட்டாங்க. அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னமும் மக்கள் அப்படி தான் இருக்காங்க. கஸ்டமர் வராங்க, வரலை, அது 2வது பட்சம். நான் கற்றுக்கிட்டது, நான் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்றத மக்களுக்கு நான் சொல்லணும். அதாவது ஃப்ரீயாக ஆன்லைன்லேயே நான் கற்றுக்கிட்டேன். நேரடியாக எனக்கு அது வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட மானியத்தோடைய லோனு அதாவது சுயதொழிலையும் கற்றுக் கொடுத்து மானியத்தையும் கொடுத்து அதுக்கான ஒரு இடம் வசதியோடு நம்மளுக்கு செஞ்சும் கொடுக்குறாங்க. அதை நீங்களும் பயன்பெற்றுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் டெய்லியும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன். அதை வீடியோவை எடுக்கிறேன். வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் அப்லோட் பண்ணுறேன். அது வியூஸ் போகலை. அது எனக்கு 500 வியூஸ் தான் போகுது. அந்த 500 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலுமே எனக்கு மானிட்டேஷன் ஆகிடும். ஆனால் எனக்கு மானிட்டேஷன் ஆகணும், யூடியூப்பில் சாதிக்கணும், அப்படி இப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் போதும். அதாவது என்னுடைய ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற எனக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. இதில் கொஞ்சம் நான் போகும்போது நான் என்னையே மறக்கிற நிலைமையில் இருக்கிறேன். உண்மையிலுமே நான் என்னைய மறந்துடக்கூடாதான்னு கூட யோசிக்கிறேன். நான் அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ துக்கங்கள், அவ்வளோ துயரங்கள், அவ்வளோ இழப்புகள், அதுலேருந்து நான் மீண்டு வருவேன். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதுன்னு தெரியாது, நீங்களும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நானும் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட் பற்றி உங்களுக்கு தெரியணும், கவர்மெண்ட் மானியத்தோடு எந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்றது தெரியணும் அப்படின்னா எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் லிங்க்குன்னு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் லிங்க்கு நான் சொல்கிறேன். அதனுடைய ஃபுல் டீட்டெயிலையும் நான் போய் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறேன். ஆனால் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. நான் கண்டிப்பாக வெளியே போய் உங்களுக்கு